ஒரு ஐபோன் 6 உங்களுக்கு யாராவது டொனேஷனா கிஃப்டா கொடுத்தாங்கன்னா அதை வெறும் நம்பரை மட்டும் பிரஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுறவங்களோட பேசுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணவும் செய்யலாம். இல்ல அதுல ஃபேஸ்புக்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து, யூடியூப்ல இருந்து, இன்டர்நெட்ல இருந்து, கூகுள்ல இருந்து எல்லா மத்த அதோட ஆப்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி உபயோகப்படுத்தவும் செய்யலாம். எப்படி ஒரு ஐபோன் 6 அதனுடைய சாத்தியக்கூறுகளை தெரிந்து கொண்டு உபயோகப்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கை பலவிதத்திலும் அதனால் மேம்படுகிறதோ, அதே போல உங்கள் உடல் மனம் மிகுந்த சக்தி வாய்ந்த சாத்தியக்கூறுகள் வாய்ந்த சாத்தியக்கூறுகளும் சக்திகளும் வாய்ந்த ஒரு இயங்கு மென்பொருள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதுவரை புரிந்து கொண்டதை விட, எதிர்பார்த்ததை விட, கற்பனை செய்ததை விட, இயக்கி பார்த்ததை விட அதிக அளவு சாத்தியக்கூறுகளும் சக்திகளும் உடையது உங்கள் உடலும் மனமும். அதை எப்படி வெளிப்படுத்தி நடைமுறையில் சாத்தியமாக்கி வாழ்வது என்பதுதான் ஆன்மீகம். மொத்த ஆன்மீகமும் இவ்வளவுதான். நீங்கள் கற்பனை செய்து பார்த்ததை விட, நினைத்து பார்த்ததை விட, வாழ்ந்து பார்த்ததை விட, சோதித்து பார்த்ததை விட, விளையாடி பார்த்ததை விட அதிக அளவு சாத்தியக்கூறுகளும் சக்திகளும் உடையது உங்களுடைய உடல் மனம் எனும் இயங்கு மென்பொருள். அந்த உடலையும் மனத்தையும் பல்வேறு சாத்தியக்கூறுகளையும் சக்திகளையும் உள்ளடக்கி வைத்துத்தான் இறைவன் நமக்கு நன்கொடையாய் அளித்திருக்கின்றான். அந்த சாத்தியக்கூறுகளையும் சக்திகளையும் வெளிப்படுத்தி அதை வாழ்க்கையின் சாத்தியமாக்கி, அதை தினசரி வாழ்க்கையின் பாகமாக்கி வாழ்வது, அதுதான் ஆன்மீகம். இன்றைக்கு உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற 2 விஷயங்கள், ஒன்று பூரணத்துவ தியானம், இன்னொன்று இப்ப அளிக்கப்பட போகின்ற சமய தீட்சை, கல்பதரு தரிசனம். இதன் மூலமாக உங்களுக்குள் இருக்கின்ற பல்வேறு சக்திகளையும் சாத்தியக்கூறுகளையும் மலர வைக்கப் போகின்றோம். நல்லா ஆழ்ந்து தெரிஞ்சுக்கோங்க. பூனை கண்ணை மூடினால் பூலோகம் இருண்டு விடாது. 4 பேர் ஒன்றாய் சேர்ந்து சத்தம் போட்டு சக்திகள் சாத்தியமில்லை என்று சொன்னால் அது சாத்தியமில்லாமல் போய்விடாது. எத்துணை சத்தம் போட்டு அவர்கள் கத்தினாலும் சத்தியங்கள் சத்தியங்களே, சாத்தியங்கள் சாத்தியங்களே. காலையில் இந்த சக்தி வெளிப்பாட்டை இந்த நிகழ்ச்சியின் போது பார்த்திருப்பீர்கள். 3வது கண் சக்தி வெளிப்பாடு, மற்ற சக்தியின் வெளிப்பாடு, இவையெல்லாம் சத்தியம். இதுல மேஜிக்கோ ஃப்ராடுலன்ஸோ எதுவும் கிடையாது. இவையெல்லாம் சத்தியம். அது ஒரு நற்செய்தி. அதைவிட பெரிய நற்செய்தி, இது உங்களுக்கும் சாத்தியம். அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் சாத்தியம். இது ஒரு பெரிய அறிவியல். வாழ்க்கையை, மனித வாழ்க்கையை எப்படி ஒரு கம்பெனி புதுசா ஒரு காரை ரிலீஸ் பண்ணா அதை யூஸ் பண்றதுக்கான ஓனர்ஸ் மேனுவல், உரிமையாளர் கையேட ரிலீஸ் பண்றாங்களோ, அதே மாதிரி இந்த பூமிக்கு மனிதனை அனுப்பி வைத்த சதாசிவன் நமக்கு கொடுத்த உரிமையாளர் கையேடு தான் இந்த ஆகமம்.
மனித வாழ்க்கையை நமக்கு அளித்து அதை மிகச்சிறந்த வழியில், மிக உயர்ந்த வழியில் எவ்வாறு வாழ்வதுன்னு பெருமான் நமக்கு அளித்த அறிவியல் தான் ஆகமம். இது ஒரு பெரிய அறிவியல். தெளிவும் தைரியமும் ஞானமும் வீரமும் தன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தை தொட வேண்டும் என்கின்ற தேடுதலும் உடையவர்களுக்கே இந்த அறிவியல் உபயோகமாகும். இந்த தேடுதல்கள் நமக்குள் மலரும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையின் அடுத்த பரிமாணத்தை பார்க்க துவங்குகிறோம். விதை வெடிக்கும் பொழுது நிச்சயமா கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். ஆனா விதை வெடித்தால்தான் விருட்சம் வெளியில வரும். அதே மாதிரி எப்போ நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை தாண்டி தேட துவங்குகிறோமோ, அந்த தேடுதல் ஆரம்பிக்கும் பொழுது பல தேவையில்லாத பழையவை கழிதலும் புதிய தெளிவு மலர்தலும் துவங்கும். அப்போதான் வாழ்க்கையை துவங்குகிறீர்கள். வாழ்க்கை மலரத் துவங்கும். அதாவது வாழ்க்கையில வெறும் நிகழ்ச்சிகளை மாற்றிக்கொள்வது மாத்திரம், நிகழ்ச்சிகளை மாற்ற கற்றுக்கொள்வது மாத்திரம் வளர்ச்சி அல்ல. தினந்தோறும் வேலை செய்கிறோம். போன மாசம் 10,000 சம்பாதிச்சோம், இந்த மாசம் 1,00,000 சம்பாதிக்கிறோம்னா அது மட்டுமே வளர்ச்சி அல்ல. அது ஒரு விதமான வெளி உலக வளர்ச்சி. போன மாதம் எந்த அளவிற்கு நம்முடைய உணர்வு பலமாகவும் தெளிவாகவும் ஆனந்தமாகவும் வாழ்க்கையோடு இணைந்தும் இருந்ததோ அதை விட இந்த மாதம் அதிகமாயிருந்த அதுதான் முதிர்ச்சி. முதிர்ச்சி அடைய அடைய மேம்படும் சக்திகள் வெளிப்படும். வெளி உலக சூழல்களை மாற்றுவது மட்டுமே வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயிட்டு இருந்தோம், இப்போ 2 வீலர்ல போறோம், நாளைக்கு கார்ல போகணும். அது மட்டுமே வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையை உள்ளிருந்து எதிர்கொள்கின்ற முதிர்ச்சி. எப்படி? எதனாலும் துக்கமும் துயரமும் தடையும் அஞ்ஞானமும் குழப்பமும் நமக்குள் வராது வாழ்க்கையை சரியான போக்கிலேயே பார்த்து கொண்டு செல்லுதல். செந்தமிழாலே சிந்தை ஊட்டி ஆகமத்தை ஆனந்தமாய் திருமூலன் சொல்லி வைக்கும் பொழுது சொல்லி வைத்த அருமையான ஒரு மந்திரம், பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம், தன்னை மறைத்தது தன்கரணங்களே, தன்னில் மறைந்தது தன்கரணங்களே. ஆழ்ந்து கேளுங்கள். வெளி உலகச் சூழல் உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தை குறைத்து உங்கள் மீதே உங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தி, வாழ்க்கை மீது அவநம்பிக்கை ஏற்படுத்தி உங்களை கலக்கத்திலும் குழப்பத்திலும் தள்ளுகிற, டிப்ரெஷன்ல வைக்கிற அந்த சூழல் தான் தன்னை மறைத்தது தன் கரணங்களே. கரணங்கள்னா அந்த கரணங்கள், மனம் புத்தி சித்தம். நம்முடைய மனமே நம்மை புகைமூட்டத்தில் மயங்கியவனைப் போல மயக்கி வைப்பது. காரணம் இல்லாத உணர்ச்சி கொந்தளிப்புகள், உணர்வு சலனங்கள், இதன் மூலமாக தன்னையே தன் கரணங்கள் மறைக்கின்றது.
கரணங்கள் அப்படின்னா அந்த கரணங்கள். அந்த கரணம்னா நம்முடைய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இதையெல்லாம் தான் அந்த கரணங்கள்னு சொல்வோம். திருமூலப் பெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு. ஒரு நகையை பார்க்கும் பொழுது கலையை பார்த்து அந்த நகையின் வேலைப்பாட்டை ரசிப்பவன் அது அந்த வினாடி பொன் என்பதை மறந்து விடுகின்றான். பொன்னாய் அதை பார்த்து திருடினால் எவ்வளவு கிடைக்கும் என்று நினைப்பவன் அந்த வினாடி அதன் கலை அழகான நகையை மறந்து விடுகின்றான். பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம். பொன்னாய் பார்த்தால் நகையாய் ஆபரணமாய் தெரியாது, ஆபரணமாய் பார்த்தால் பொன்னாய் தெரியாது. இந்த வினாடி பொன்னாய் தெரிந்தால் அடுத்த வினாடி தான் ஆபரணமாக தெரியும். அடுத்த வினாடி ஆபரணமாய் தெரிந்தால் அதற்கு அடுத்த வினாடி தான் பொன்னாய் தெரியும். பொன்னாய் தெரியும் அதே வினாடி ஆபரணமாய் தெரியாது, ஆபரணமாய் தெரியும் அதே வினாடி பொன்னாய் தெரியாது. எப்படி? பொன் மறைந்தால்தான் பொன்னணி பூஷணம் தெரியும், பூஷணம் மறைந்தால்தான் பொன் தெரியும். அதே போல தன்னை தன் கரணங்கள் மறைக்கின்றது. தன் கரணங்களை நாம் மறைத்தால் நாம் பிரகாசமாய் ஸ்வயம் பிரகாசமாய் இருப்போம். கரணங்கள் மறைந்துவிடும். ரொம்ப அருமையான இன்னொரு பாடல். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இரண்டுமே திருமூலரின் வாக்கியங்கள் தான். ரெண்டுமே ஒரே பொருள் உடையவை தான். மரத்தால் ஒரு யானை செய்து வைத்திருந்தால் மரம்னு நினைத்தால் யானை தெரியாது, யானை நினைத்தால் மரம் தெரியாது. அதே மாதிரி இந்த உலகம் பரம்பொருள்தான். இந்த பார் முதலாகிய பூதங்கள், பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களாய் பார்த்தால் பரம்பொருள் தெரியாது, பரம்பொருளாய் பார்த்தால் பஞ்சபூதங்கள் தெரியாது. பஞ்சபூதங்களாய் பார்ப்பதுதான் மயக்கம். தனக்குள்ள தன்னை பற்றி, நம்மை பற்றி நாமே வைத்திருக்கும் தைரியம், நம்மை பற்றி நமக்கு இருக்கிற தெளிவு வெளியில நடக்கிற நிகழ்ச்சிகளால தடுமாறுச்சுன்னா அதுதான் தன்னை மறைத்தது தன் கரணங்களே. நீங்கள் தான் சதாசிவன். இது நான் சொல்லல, சதாசிவனே சொல்றார் ஆகமத்துல. யார் நானும் அவனும் ஒன்று என்று தெரிகிறானோ அவன்தான் என்னுடைய மிகச்சிறந்த பக்தன் சொல்றாரு. பிரச்சனையே என்னன்னா, என்ன சாமி சொல்றீங்க? என் பையன் கூட நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், என்னைய போய் சதாசிவன் சொல்றீங்களே. என் பையனை விடுங்க, நானே சில நேரத்தில் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய வெளியில் நடக்கின்ற செயல்களாலே, செயல்பாடுகளாலே, அதற்கு உங்களுடைய எதிர்வினைகள், இவைகளை சார்ந்து உங்களை நீங்கள் எடை போட்டால் அதுதான் தன்னை மறைத்தது தன்கரணங்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மேகம் சூழ்ந்ததனால் சூரியன் அழிந்து விட்டதென்று நினைப்பவன் முட்டாள். ஆம், சில நேரத்தில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, உண்மைதான். அதனால் அது உங்களுடைய குணமாக மாறிவிடாது, அது உங்களுடைய தன்மையாக மாறிவிடாது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் சூழல் காரணமாக உங்களுக்குள் நீங்களே உங்களை பற்றி வைத்திருக்கின்ற நம்பிக்கையை, கருத்தை இழப்பது உங்களுக்கு நீங்களே இழைத்துக் கொள்ளுகின்ற அநீதி.
ஐயா, வேற யாரும் உங்களுக்கு அநீதி இழைக்கவில்லை, நாம் தான் நமக்கு செய்து கொள்ளுகின்றோம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நம்மை பற்றி நம்மை விடவும் நம்மை உருவாக்கிய சதாசிவனுக்கு தெரியும் என்று நாம் நம்புவதுதான் சரணாகதி. பல பேர் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி நான் இறைவன்ட்ட என்ன சரணாகதி பண்ணிட்டேன், அப்புறம் ஏன் சாமி எனக்கு இவ்வளவு துக்கம் வருது. இதா மாதிரி ஒரு ஃப்ராடு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்ததில்லை. சரணாகதினா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பெருமானே, என்னை விடவும் என்னை பற்றி உங்களுக்கு நன்றாய் தெரியும், அதனால் என்னை நான் யார் என்று நினைக்கின்றேனோ அதை விட நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்களோ அதைத்தான் நம்ப போகிறேன் அப்படிங்கிற தெளிவுதான் இறைவனுக்கு சரணாகதி. பெருமான் தெளிவா சொல்றாரு, நீ நானே. நீ நானே. ரமண மகரிஷி ரொம்ப அழகா சொல்வாரு, சாதகத்தில் துவிதம் சாத்தியத்தில் அத்துவிதம் என்பதும் பொய், ஏனெனில் தேடும் பொழுதும் தேடி உற்ற பொழுதும் தசமன் தானே. அதாவது நாமெல்லாம் நினைப்போம், நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான் சாமி, நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும், நாம தான் சதாசிவன். மேபி அந்த அனுபவம் வந்த பிறகு நான் சதாசிவன், அது வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு, ஆஃபீஸருக்கு பயந்துட்டு, பையனுக்கு பயந்துட்டு, சில நேரத்தில் என்னையை பற்றியே என்னை பார்த்து பயந்துட்டு, நம்ம பல நேரத்தில் நம்மளே பார்த்தே பயப்படுறோம். இவ்வளோ பெரிய வேலை எடுக்கிறோமே, இதை தொடர்ந்து செய்வோமா, நாம் 10 நாள் கழிச்சு படுத்துப்போமே, பாதியில் விட்டா போட்ட பணம் வீணா போயிருமே, நம்மளை பற்றியே நமக்கு நிறைய பயம் இருக்கு. எத்தனை பேருக்கு நம்மளை பற்றியே பயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. உண்மை அதுதான். கை தூக்காதவங்களாம் கை தூக்க பயம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு இதுதான் சாமி உண்மை. ஒருவேளை பெருமான் என்னைக்காவது ஞானம் கொடுத்துட்டாருன்னா அன்னைக்கு நானும் சதாசிவனும் ஒண்ணுன்றது உண்மை. இது கூட பொய்ன்னு ரமண மகரிஷி சொல்றார், ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு கதை, அழகான கதை. 10 முட்டாள்கள் ஒரு ஆத்த கடக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் பயம், ஆத்துல யாராவது அடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்றது. உடனே ஒருத்த ஐடியா கொடுக்கறான், இங்கே உட்கார்ந்துருப்போம், யாராவது பெரிய ஞானிகள் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட அறிவுரை கேட்டுட்டு போகலாம். ஏதோ ஒரு புத்திசாலி, கொஞ்சம் புத்திசாலி, அந்த பக்கமா ஒரு பெரிய ஞானி வந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, பெருமானே நாங்க ஆத்த கடக்கணும், நாங்க யாரும் அடிச்சுட்டு போயிடாம இருக்கிறதுக்கு அறிவுரை சொல்லுங்க. அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். மொத்த தண்ணியே முட்டிகால் அளவு தான் போகுது, 10 தடிமாடுகளை ஆத்த எப்படியா அடைச்சிட்டு போகும், நீங்க 10 பேர் இறங்கினா அணை போட்ட மாதிரிலவா ஆயிரும், 6 தானே நின்று போகும். ஆனா இவங்க சொன்னா கேட்கிற மாதிரி தெரியல. உடனே என்ன சொல்றாரு, சரிப்பா 10 பேரும் ஒருத்தர் கையை இறுக்கமா பிடிச்சிட்டு ஒன்னா நடங்க. உடனே அவங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்டாங்க, சரி 10 பேர் நாங்க இறங்கி அந்த பக்கமா நடந்துருவோம், 10 பேர் ஆனா அந்த கரை ஏறிட்டோமான்னு எப்படி சாமி நாங்க கண்டுபிடிப்போம், அதுக்கு ஏதாவது வழி சொல்லிட்டு போங்க. அவர் சொல்றாரு, அதுக்கு போய் என்ன, 10 பேர் அந்த கரையில ஏறணும்னே எண்ணி பாருங்க, 10 பேர் இருப்பீங்க, முடிச்சு போச்சு. இறங்குறது 10, ஏறினது 10, அப்ப யாரும் ஆத்துல அடிச்சுட்டு போல, அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இது மெகா புத்திசாலிகள். 10 பேர் இறங்கினார்கள், முட்டி அளவு தண்ணி தான் இருந்தது, அந்த கரையை ஏறி விட்டார்கள். ஏறின உடனே ஒருத்தர் சந்தேகம் கிளப்பினா, இப்ப நம்ம எண்ணி பார்த்துடணும்ப்பா, 10 பேரும் கரை ஏறிட்டோமான்னு, யாராவது அடிச்சுட்டு போயிட்டு இருந்தா யாருக்கு தெரியும். சரி எண்ணி பார்ப்போம். 10 பேர் நின்னார்கள். ஒருத்தன் என்ன 1 2 3 4 5 6 7 8 9, 10வது ஆளை காணமே, தன்னை எண்ணல. உடனே அவன் ஐயோயோ ஐயோயோன்னு கத்த ஆரம்பிச்சான். மற்றவங்க எல்லாம் என்னடாச்சு 9 தான் வந்தது. உடனே இன்னொருத்தன், நீ சும்மா முட்டாள், சும்மா இருடா, நான் என்ற ஒழுங்கா, நீ வாய்ப்பாடு ஒழுங்கா சொல்லல, ஓரோன் 1 2 2
மூணோன் 3, 4 4 அப்படியே சொல்லி கடைசியில் அவனும் 9 9. ஐயோயோ, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சின்ன லீடர் ஒருத்தர் இருப்பான், எப்பயுமே இருப்பாங்க இல்லையா. அவன் இல்ல இல்ல நான் எண்ணி பார்க்கறேன்டா. அவனும் இதே தான், 1 1 1, 2 2 2, 3 3 3, 4 4 4, 5 5 5. அவனும் 9ல் ஐயோயோ 9, 10 எங்க போச்சு. எல்லாம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ யார் போனான்னு தெரியலையே, ஒருத்தன் அத்தோட போயிட்டானே. அழுக சத்தம் ஓவரா கேட்டு அந்த வழியா போயிட்டு இருந்த அதே சன்னியாசி திரும்பி அந்த கரையில வந்து நின்னாரு. ஏன்பா ஏன் அழறீங்க? சாமி வேற ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்னபடியே நாங்க எல்லாரும் எங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒன்னா தான் நடந்து வந்தோம். இந்த கரை ஏறின பிறகு எண்ணி பார்த்தா 9 தான் இருக்கிறோம். அவர் ஞானிக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஐயோ, என்றவன் தன்னை சேர்த்து என்ன மாட்டேங்கிறானே. இது எத்தனை சொன்னாலும் புரியாது. அவங்க 10 பேரை நிக்க வச்சு அவர் என்னாராம், எண்ணினதும் 10வது நம்பர் சொன்ன உடனே அவங்க எல்லாரும் ஆஹா, ஆத்தோட போனவன ஞானி கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு கொண்டாட துவங்கினார்களாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேடும் பொழுதும் தேடி கண்டுபிடித்த பிறகும் தசமன் அவன்தான். தேடும் பொழுது நாங்க 9 பேர் தான் இருந்தோம், தேடி கண்டுபிடிச்ச பிறகுதான் 10வதா வந்தோம்னு சொல்ல முடியுமா? தேடும் பொழுதும் கண்டுபிடித்த பிறகும் 10வதான தசமன் தான் தான். நாம வாழ்க்கையின் இறுதியை தேடும் பொழுதும் அனுபூதியை அடைந்து விட்ட பிறகும் நான் தான் சதாசிவம், நாம் தான் சதாசிவம். இல்ல இல்ல, கண்டுபிடிச்ச அப்புறம் தான் நாம சதாசிவம், தேடும் பொழுது நாம இல்ல, கிடையாது. தேடும் பொழுது அந்த 10வது ஆள் யாரு? தேடும் பொழுதும் தேடினவன் தான் தசமன். தேடும் பொழுதும் தேடுபவராகிய நீங்கள் தான் சதாசிவம். ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், அந்த தன்னை மறைத்து கொண்டிருக்கிற கரணங்களை விலக்கி தன்னுடைய சதாசிவத்துவத்தை தானே ரசித்தல், ருசித்தல், தானே அதை வாழுதல். வாழ்க்கையோட மிகப்பெரிய பிரச்சனைங்கய்யா. யாரையாவது பார்த்து ஒரு 4 கெட்ட வார்த்தையால திட்டினீங்கன்னா அவர் அதை எவ்வளவு பர்சனலா எடுத்துட்டு கோவப்படுவார் பாருங்க. தருதரமே உருப்படுவியா? ஏதாவது ஒரு 4 கெட்ட வார்த்தை திட்டினீங்கன்னா, ஏய் என்ன பார்த்தா அப்படி சொன்ன, என்ன நாயின்னு சொல்லிட்டியா, கத்தி நிரூபிப்பாரு, கொலைச்சு நிரூபிப்பாரு. என்ன பார்த்தா குரங்குன்னு சொன்ன, குதிக்கிறதுலே நிரூபிப்பாரு. ஒரு கெட்ட வார்த்தையை சொன்ன உடனேயே அதை தன்னோடு ரொம்ப இணைத்து கொண்டு என்ன வேகமா கொந்தளிக்கிறாரு. அதே நபரை பார்த்து நீதான்ப்பா சதாசிவம், ஏதாவது ரியாக்ஷன் இருக்கான்னு பாருங்க. என்ன உள்ள சேனலுக்கு நம்ம செட் ஆப் பாக்ஸ் டியூன் பண்ணி இருக்கோமோ அந்த சேனல் தானே தெரியும். நம்மை நாமே மிக குறைந்த நிலையில் வைத்து தன் கரணங்களால் தன்னையே மறைத்து கிடப்பதனால் குறைநிலை கருத்துக்கள் யாராவது நம்மை நோக்கி சுட்டும் பொழுது நாம் தான் என்று உடனடியாக அதை நாம் பிடித்துக் கொள்கிறோம். ஆனா நிறைநிலை சத்தியங்கள் சொல்லப்படும் போது ஏதோ சொல்றாரு, காலையிலிருந்து உட்கார வச்சிருந்தாங்க, ராத்திரி தாமா அந்த சாமி வந்தாரு, வந்து நான் தான் சதாசிவம்னு சொல்றாரு, இதுக்கா காலையில இருந்து உட்கார வச்சிருந்தாங்க. எனக்கு தூக்க கலக்கமா இருந்துச்சு, சரின்னு வந்துட்டேன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்.
ஒரு கெட்ட வார்த்தையினால், ஒரு வசை வார்த்தையினால், ஒரு கீழான வார்த்தையினால், கீழான கருத்தினால் உங்களை வையும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் அதோடு உங்களை இணைத்துக் கொண்டு அதோடு உங்களை உணர்த்திக் கொள்கிறீர்களோ, ஒன்றாக்கிக் கொள்கிறீர்களோ, சத்தியம் சொல்லப்படும் பொழுது அதை செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய மாயை. ஒண்ணுமில்ல, ஒருத்தரை பார்த்து தருத்திரமே தூங்காம நிமிர்ந்து உட்காரேன், பேசும்பொழுது தூங்குறி அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, ஊர்ல போய் ஒரு வாரம் சொல்லிட்டு இருப்பாரு, பெங்களூர் போன அந்த சாமி என்ன தருதரன் சொல்லிருச்சு. ஆனா அதே ஊர்ல போய் என்ன சதாசிவன் சொல்லி அனுப்புறாரு சொல்லுவாரா கேளுங்க. நான் இங்க இருந்து பெங்களூர் போனேன், அந்த சாமி என்ன தருதரன் சொல்லி அனுப்பிருச்சு. காலையிலிருந்து உட்கார்ந்ததால டயர்டா இருந்து ஒரு 2 நிமிஷம் தான்ப்பா தலையை தொங்க போட்டேன். ஒரு ஞானி பொறுமை இருக்க வேணாம், தூங்காதன்னு சொல்லி இருக்கலாம்ல, தருதரன் சொல்லிட்டாருப்பா. தெரியற அத்தனை பேர்ட்டையும் புலம்பிடுவோம். ஆனா இப்ப போய் என்ன சதாசிவன் சொன்னாருப்பா அப்படின்னு சொல்லுவோமா? காரணம், நாம் ஏற்கனவே எந்த புண்ணில் இருக்கிறோமோ அந்த கருத்துக்கள் தான் நமக்கு உரைக்கின்றது. அதுதான் கொடுமைங்கய்யா. நம்மை யாராவது வலிக்க வைப்பார்களா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு யாராவது சத்தியத்தை சொல்வார்களா என்று எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. அதனாலதான் இப்ப நான் சொல்றேன், ஐயா, தேடி கிடைச்ச பிறகு மட்டும் இல்ல, தேடும் பொழுதும் நீங்கள் தான் சதாசிவன். 1 2 3 4 5 6 7 8 9ன்னு எண்ணி நிறுத்தும் பொழுதும் 10ன்னு தன்னை கண்டுபிடிக்கும் பொழுதும் 2 நேரத்திலும் தான் தான் தசமன். நீங்க சொல்லுவீங்களா? இல்ல இல்ல, 9 வரைக்கும் எண்ணப்போ 9 பேர் தான் இருந்தாங்க, ஞானி வந்துதான் 10வது ஆளை காட்டி கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. தேடும் பொழுதும் தேடி உற்ற பொழுதும் தசமன் தானே. செய்ய வேண்டியது எல்லாமே, உங்களை திட்டினால் எந்த அளவுக்கு உங்களுக்கு உரைக்குமோ அந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை உரைக்க வைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். தரித்திரமே ஏன் தூங்குற, நிமிர்ந்து உட்கார மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, ஊருக்கு போய் அதை எத்தனை நாள் ஊரெல்லாம் பரப்பிட்டு இருப்போம் டமாரம் அடிச்சு. அதை விட ஆழமாக நீங்க தேடும் பொழுதும் தேடி கண்டுபிடித்த பிறகும் 2 காலத்திலும் நீங்கள் தான் சதாசிவம், நீங்கள் தான் இறுதி பரம்பொருள். அதை தவிர உங்களை பத்தி நீங்க என்ன கருத்து வச்சிருந்தாலும் அது புகை மூட்டம். தன் கரணங்கள் தன்னை மறைக்கின்றன. அந்த புகை மூட்டத்தை கரைப்பதற்கான வழிதான் இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட கம்ப்ளீஷன் தியானம். உங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த பூரணத்துவ தியானம் சதாசிவன் நேரடியாக ஆகமங்களிலே அன்னை ஆதிசக்தி பார்வதிக்கு அருளிய தியான முறைகளிலே ஒன்று. உங்களை தன் கரணங்கள் எப்படி தன்னை மறைக்கின்றன, அதிலிருந்து எப்படி நாம் நம் கரணங்களை மறைத்து வெகுண்டெழுவது. 2 நண்பர்கள் குடிகாரர்கள். ஒருத்தன் சொன்னானா, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைப்பா, ராத்திரி குடிச்சிட்டு வீட்டுக்கு போனா ஒரே தகராறு. நான் ஒரு சின்ன சத்தம் கூட வராம நானே ஒரு மாத்து சாவி திருட்டுத்தனமா வச்சிருக்கேன், அதை போட்டு தான் மெதுவா கதவை திறப்பேன். ஒரு சின்ன சத்தம் வராம அழகாக அந்த ஷூவை கழட்டி ஓரமா வைப்பேன். சின்ன சத்தம் கூட வராம அப்படியே மெதுவா பதுங்கி 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 கிச்சன் பக்கமா போய் ஒரு சின்ன சத்தம் வராம கரகரன்னு 2 உருண்டையை உருட்டி வாயில போட்டுட்டு ஒரு சத்தம் வராம போய் அப்படியே பெட்ல ஒரு ஓரமா இல்ல தலகாணியை கீழே எடுத்து போட்டு தரையில பெட்டு கீழே ஒரு ஓரமா படுப்பேன். ஏன் லேட்டு ஆரம்பிச்சாள்னா ராட்சசி 2 நாளைக்கு நிம்மதி இருக்காதப்பா.
இந்த பிரச்சனைக்கு எப்படித்தான் தீர்வு கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றான், ஒண்ணுமே கவலைப்படாதப்பா, என் வீட்டில் சீனே வேற. இறங்கின உடனே ஹார்ன் அடிப்பேன், 2 வீலரை கதவை டமால் நெட்டி உதைப்பேன், சிவ கழட்டி தூக்கி எறிவேன், சோரங்கடி அப்படின்னு தட்டேறிவேன், இருக்கிறத சாப்பிட்டுட்டு நேரா போய் பெட்ல, யாரும் வீட்டில் இல்லையா, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நடந்தாலும் தூங்குற மாதிரியே சைலண்டா படுத்து நடிப்பா. 2 சீனையும் பாருங்க. தன்னை மறைக்கும் தன்கரணங்கள், தன்னில் மறைக்கும் தன்கரணங்கள். தான் வெகுண்டால் தன் கரணங்கள் மறைந்துவிடும், தான் ஒடுங்கினால் தன் கரணங்கள் மறைக்கும். நீங்க வீட்டில் போய் பொங்குங்கன்னு நான் சொல்லல, அதுக்கு பிறகு பக்க விளைவுகளுக்கு நாம் பொறுப்பு இல்லை. அது ப்ளூ வேல்ஸ் விளையாடுற மாதிரி, அந்த பக்க விளைவுகளுக்கு நாம் பொறுப்பு இல்லையப்பா. உங்களுடைய கரணங்கள் உங்களை மறைப்பதை அனுமதிக்காது. நீங்கள் பொங்குங்கள். வெளி உலகத்து எந்த சூழலும் உங்கள் உள்ளுலகத்தின் உறுதியை மாற்றாது நிலையோடு நில்லுங்கள். மனிதன் திரும்ப திரும்ப வெறும் வெளி உலகத்து சூழலை மாற்றி விடுவதாலே வாழ்க்கையை வென்றுவிட முடியும் நினைக்கிறான். முடியாது. வெறும் போராட்டங்களாலும் வெளி உலகத்தின் ஆர்ப்பாட்டங்களாலும் வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. தனி மனிதனின் பிரச்சனைகளுக்கும் சமூகத்தின் பிரச்சனைகளுக்கும் உள்ளுலக தீர்வே அறுதியானது, இறுதியானது, உறுதியானது, நிரந்தரமானது. உள்ளுலகின் ஒருமைத்தன்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் ஒருவன் அல்ல, ஒருமைத்தன்மை. அதுதான் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் மிக முக்கியமான பங்களிப்பு. கடவுள் ஒருவன் அல்ல, ஒருமைத்தன்மை. இந்த ஒருமைத்தன்மை தான் சதாசிவன். இந்த ஒருமைத்தன்மையை உணர்வதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்க சாதாரண பிரச்சனையான தலைவலியா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பிரச்சனைகளான மரணபயமா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் தீர்வு இந்த ஒருமைத்தன்மையை உணர்வது. சதாசிவனோடு, பரம்பொருளோடு, இறைவனோடு நமக்கு இருக்கும் ஒருமைத்தன்மையை உணர்வது. பிரபஞ்ச சக்தியோடு, பராசக்தியோடு நமக்கிருக்கும் ஒருமை தன்மையை உணர்வது. ஏழு வயசுல இருந்த உங்களுடைய உடம்பு, மனசு எதுவுமே 14 வயசுல உங்களுக்கு இருக்கிறது இல்ல. 14 வயசுல உங்களுக்கு இருந்த உடம்பு, மனசு எதுவுமே 21 வயசுல இருக்கிறது இல்ல. 21 வயசுல உங்களுக்கு இருந்த உடம்பு, மனசு எதுவுமே 40 வயசுல இருக்கிறது இல்ல. ஆனா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஒருமை தன்மையை நீங்கள் உணர்வீர்கள் பார். அதுதான் தான். அதுதான் தான். தன் கரணங்கள் தன்னை மறைக்காது, தான் தன் கரணங்களை மறைத்திருக்கும் சதாசிவத்துவமான வாழ்க்கை தான் வாழ்க்கையின் சாரம். இது உங்களுக்குள்ள மலர்றதுக்கான 2 விஷயம். ஒன்று, இந்த பூரணத்துவ தியானம். தினந்தோறும் இரவு உறங்கும் முன்பு
ஒரு 21 நிமிடமாவது அமர்ந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள சுத்திட்டு இருக்கிற இந்த என்னென்ன உணர்ச்சிகள், தன் கரணங்கள் தன்னை மறைக்குதுன்னு பாருங்க. என்னென்ன இன்கம்ப்ளீஷன்ஸ் உங்களை நிம்மதியா வாழ விடாம, இயங்க விடாமல் தடுக்குதுன்னு பாருங்க. அந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் எல்லாத்தையும் ஆழ்ந்து வாழ்ந்து பார்த்து கம்ப்ளீட் பண்றது, பூரணத்துவமாக்குங்கள். அந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் உங்க மேல பவர் இல்லாம பார்த்துக்கோங்க. இன்கம்ப்ளீஷன் அதிகமாக அதிகமாக நரம்பு வெடிக்கும், நர்வஸ் பிரேக் டவுன் நடக்கிறது. இந்த நர்வஸ் பிரேக் டவுன் அலோவ் பண்ணாதீங்க. சில நேரத்தில் உங்களுக்கே தெரியும், கற்பனை காரணத்தாலேயே சோகத்தில் ஆழ்ந்துருவீங்க. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? சும்மா பிரச்சனை வரப்போகுதுன்ற கற்பனையிலே என்ன பண்ணிடுறது, சோகத்தில் போயிடுறது. இன்னொரு பிரச்சனை, இன்னைக்கு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, நாளைக்கு என்ன ஆகுன்னு தெரியலையே. நான் பார்த்துட்டேன் சாமி, இன்னைக்கெல்லாம் நல்லா போச்சுன்னா நாளைக்கு நாள் நாசமா போச்சுன்னு எனக்கு தெரியும் சாமி. எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை வச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. இன்னைக்கெல்லாம் நல்லா போச்சுன்னா நாளைக்கு நாசமா போச்சு. அது கிடையாது, அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி இருந்தாகணும்ன்ற உங்களுடைய எண்ண ஓட்டம் தான் பிரச்சனை, மன ஓட்டம் தான் பிரச்சனை. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். தினந்தோறும் இந்த கம்ப்ளீஷன் தியானத்தை பண்றது மூலமா உங்களுடைய கரணங்கள் உங்களை மறைக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இப்போ உங்களுக்கு அளிக்கப்பட போகின்ற சமய தீட்சை மந்திரத்தை ருசித்து ரசித்து தியானிப்பதன் மூலமா உங்கள் குண்டலினி சக்தி மிக உயர்ந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த மந்திரம் சதாசிவன் உங்களுக்கு கொடுக்கிற பாஸ்வேர்டு. திடீர்னு நான் உங்களுக்கு என்னுடைய பர்சனல் செல்போன் நம்பரை கொடுத்து உங்களுக்கு வேணும் போதெல்லாம் என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க தினம் இவரை கூப்பிட சொல்றாரே போன்ல அப்படின்னு நினைப்பீங்களா? பெருமான் உங்களுக்கு அவர் கொடுக்கிற அவருடைய பர்சனல் செல்போன் நம்பர் தான் இந்த மந்திரம். என்ன வேண்டுமானாலும் இதன் மூலம் அவரை தொடர்பு கொண்டு உங்கள் எண்ணங்களை, உணர்வை சமர்ப்பியுங்கள். நிச்சயமா ஆன்சர் பண்ணுவார். அதுக்கு நாம் பொறுப்பு. அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உங்களுக்கு செல்போன் நம்பர் கொடுக்குறேன். கட்டாயம் அட்டன் பண்றேன்னு அவர் கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் உங்களுக்கு கொடுக்குறேன். பெருமானுடைய சாநித்தியத்தோடு உங்களை இணைத்துக் கொள்வதற்கான சக்தி தொடர்பை உருவாக்கிக் கொள்வதற்கான, குண்டலினி தொடர்பை உருவாக்கிக் கொள்வதற்கான அருமையான நுட்பம் தான் இப்ப உங்களுக்கு அளிக்கப்பட போகிற சமய தீட்சை மந்திரம். இந்த 2 தினந்தோறும் இரவு உறங்கும் முன் பூரணத்துவ தியானம், முடிந்த பொழுதெல்லாம், எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் ஒரு வேலையாக செய்யாமல், செல்போன்ல ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் நோண்டிக்கிட்டே இருக்கிறத வேலையாக செய்யறீங்க. 24 மணி நேரம் அதே தான். அதுபோல இந்த மந்திரத்தை ரசிக்க துவங்கி விட்டீர்களானால் இது வேலையாக தெரியாது. ருசிக்க துவங்கி விட்டால் அது வேலையாக தெரியாது. எவ்வளவு நேரம் செல்போன்ல வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் நோண்டிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல. ஒருத்தர் வந்து சொன்னாரு, சாமி ஒரு நாள் செல்போன்ல வாட்ஸ்அப் நோண்டிக்கிட்டே போய் பக்கத்து வீட்டு சோஃபால உட்காந்துட்டேன் சாமி. அந்த அம்மாவும் சேனல்ல டிவி சீரியல் பார்த்துட்டே காபி போட்டு வந்து கொடுத்துட்டு போயிருச்சு சாமி. நல்ல வேளை சோஃபாவோட வந்தீங்க எழுந்து. இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்றது? நீங்கள் ரசிக்கின்ற ஒரு செயலுக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்று நீங்கள் கணக்கு பார்ப்பதில்லை. அதுபோல இந்த மந்திரத்தை ருசிக்கவும் ரசிக்கவும் துவங்குங்கள். எவ்வளவு நேரம் அதை தியானிக்கிறீர்கள் என்று நீங்கள் கணக்கிடவும் மாட்டீர்கள், கவலைப்படவும் மாட்டீர்கள்.
மொத்தமா இந்த ஒரு நாள் கல்பதரு தியான முகாம், கல்பதரு யோகம் நிகழ்ச்சி மூலமா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது 2 சத்தியங்கள். தினந்தோறும் தவறாமல் இரவு உறங்கும் முன் 21 நிமிடம் இந்த பூரணத்துவ தியானத்தை செய்யுங்கள். நாள் முழுவதும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது அளிக்கப்பட போகின்ற சமய தீட்சை, சிவதீட்சை மந்திரத்தை ரசித்து ருசித்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய 3வது கண் மலரும், குண்டலினி சக்தி விழிப்படையும், வாழ்க்கை பெருநன்மை அடையும். உடல் நலம், மனநலம், உடல் வளம், பொருளாதார நலம், சதாசிவனின் சக்திகள் இது எல்லாம் உங்களுக்குள் மலரத் துவங்கும். இவை எல்லாவற்றிற்கும் நான் ஆத்ம பிரமாண சாட்சி. இதை என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.